கனடாவிலே பல பெண்களை வன்புணர்வு செய்து அவற்றை காணொளியாக்கி அவற்றை இணையதளங்களுக்கு விற்பனை செய்து வந்த நபர் ஒருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிராயன் என்று சொல்லப்படுகின்ற குறித்த நபர் கோபோர்ட் நீதிமன்றத்திலே தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 21க்கும் மேற்பட்ட குற்றங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற என்ற நிலையில் 21 குற்றங்களையும் இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றும் இவரது விரல் துண்டிக்கப்பட்ட அடையாளத்தை வைத்தே போலீசார் இவரை கைது செய்திருக்கிறார்கள் என்றும் பல்வேறுபட்ட காணொளிகள் இவரால் உருவாக்கப்பட்டு பல்வேறுபட்ட இரகசிய சமூக வலைத்தளங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்கின்ற விடயமும் போலீசாரால் நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இவர் தொடர்பான அடுத்த வழக்கு விசாரணை எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் உணவின் மூலமாகவும் ஊசிகள் மூலமாகவும் போதைப் பொருட்களை பெண்களுக்கு செலுத்தி அவர்களை மயக்கமடைய செய்து அவற்றை காணொளியாக்கி விற்பனை செய்து வந்தார் என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இவர் ஒரு பெண்ணின் காதில் இது யாவும் உனக்கு நினைவிருக்காது என்று சொல்கின்ற காணொளிகளும் இணையதளங்களிலே உலாய் வந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்ட இந்த நபர் இப்பொழுது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் சென்ட் மிஷல் பாக்கெக்ஸ் வில்லரி பகுதியில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்திலே இருவர் பலியாகி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 42வது தெருவில் அமைந்திருக்கின்ற 8 அடுக்குமாடிகளை கொண்ட ஒரு குடியிருப்பிலே இந்த தீ ஏற்பட்டிருக்கிறது என்றும் 2வது மாடியில் ஏற்பட்ட தீ கட்டுப்படுத்த முடியாமல் அது 3வது மாடிக்கும் தீ பரவி இருக்கிறது என்றும் இவற்றிலே இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் இருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 70 தீயணைப்பு படையினர் இந்த இடத்துக்கு வருகை தந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற 2 வயது சிறுமி உட்பட 30 வயது நபர் இருவரும் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோவில் ஒரு சில மாவட்டங்களுக்கு வீடுகளுக்கு வந்து தபால் விநியோகம் செய்கின்ற நடைமுறை நிறுத்தப்படுவதாக போஸ்ட் கனடா இப்பொழுது அறிவித்திருக்கிறது. என்னவென்று சொன்னால் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட நிதி விரயம் தொடர்பாக கணக்கில் எடுக்கப்பட்டு இப்பொழுது குறிப்பிட்ட ஒரு இடத்திலே இந்த தபால்கள் வைக்கப்படும் என்றும் அவற்றை வந்து மக்கள் பெற்றுக்கொள்ள ஆவண செய்யுமாறும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மக்கள் தாமாக அந்த இடங்களுக்கு சென்று தங்களது அஞ்சல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டன் மருத்துவர்கள் பலர் கனடாவிற்கு இப்பொழுது படையெடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டனிலே ஏற்பட்டு வருகின்ற பல்வேறுபட்ட வேலை நிறுத்தம் காரணமாக கடந்த பல மாதங்களாக இந்த வேலை நிறுத்த போராட்டம் இடம்பெற்று வருகிறது என்றும் எனவே அந்த வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக அங்கிருக்கின்ற மருத்துவர்கள் இப்பொழுது கனடா போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள் என்றும் பல்வேறுபட்ட மருத்துவர்கள் இவ்வாறு குடிபெயர ஆயத்தமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் ஜெர்னல் வெளியிட்டிருக்கின்ற அறிவித்தலின்படி குறைந்த ஊதியம் மற்றும் வேலை பாதுகாப்பு இன்மை காரணமாகவே இவ்வாறான நடவடிக்கைகளில் வைத்தியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கனடா போன்ற நாடுகளுக்கு வைத்தியர்களை வரவேற்கின்ற தன்மை இருக்கிறது என்றும் இங்கே வைத்தியர்கள் மற்றும் தாதிகளுக்கான பல்வேறுபட்ட வெற்றிடங்கள் இருக்கின்றன என்றும் எனவே இவ்வாறு வருகின்ற வைத்தியர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் பிரிட்டன் போன்ற நாடுகளில் இருக்கின்ற வைத்தியர்கள் இப்பொழுது கனடா போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. கடந்த மே மாதம் 26ஆம் தேதி அதிகாரி ஒருவரை வாகனத்தால் மோதி தள்ளிவிட்டு தப்பியோடிய நபர் பிரம்டன் பகுதியில் வைத்து இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. குறித்த வாகனங்களை சோதனை செய்கின்ற அதிகாரியை வாகனத்தை மறைத்த வேளையில் இவர் நிறுத்தாது அந்த அதிகாரியை மோதி தள்ளிவிட்டு தப்பியோடி இருக்கிறார் என்றும் அதன் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்ட கனடிய போலீசார் இவரை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் என்றும் ஆனால் இவர் முட்டி மோதிய வேளையில் அந்த அதிகாரிக்கு எந்த விதமான காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மீதான வழக்கு தொடுவதற்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உறவுகளை மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.